அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு 8th ஓல்டு தமிழ்ல பார்ட் 2 வீடியோ தமிழ் அறிஞர் பொருள் ஃபுல் ஷார்ட்கட்ஸா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிட்டு பாருங்க சாமிகளா. சரி வாங்க. வழக்கு அப்படின்னா என்னது? நன்னெறி. இவன் மேல ஒரு கேஸ போட்டா தான் இவன் என்ன செய்வான்? நல்ல வழிக்கு வருவான். இல்ல வரமாட்டான். நெறின்னா என்னது? வழின்னு தெரியுமா? அப்ப நல்ல வழிக்கு எப்போ வருவான்? ஒரு கேஸ போட்டுவிட்டா தான் வருவான். அப்ப வழக்குன்னா நன்னெறி அப்படின்னு வச்சுக்கணும். ஆன்றன்னா உயர்ந்த. நம்ம கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம்னா போதும். ஊர் மக்கள்லாம் ஆன்னு வாய தொறந்து பார்ப்பாங்க. சரியா? அப்ப ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு வச்சுக்கணும். நயன்னா நேர்மை. நயன்தாராவ ஆக்டரா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நடிப்பாங்க. நியாயமான ரேட்டுக்கு நடிப்பாங்க. ரொம்ப அநியாயம் பண்ண மாட்டாங்க. அப்ப நயன்னா நேர்மை அப்படின்னு நான் வச்சுக்கணும். அயர்ன் பண்ணுதாங்க ஒரு சட்டைய. அப்படியே நேரா இருக்கும். கத்தி கணக்கா அப்படி நிக்கும் பாத்திருக்கீங்களா? அது நேர்மைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடைனா பழுது. கடை ஒரு பழுதாயிடுச்சுன்னா ஒரு கடைன்னு ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. கரெக்ட் தானே? அப்போ பழுது கடை அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நகல் வல்லவர்னா நகல்னா என்னது? நகைச்சுவைன்னு வச்சுக்கோங்க. வல்லர்னா வல்லவர். சிரிப்பேர் வல்லவர் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் துழாய் அலங்கல். இது ரொம்ப முக்கியம். இந்த துழாயின்னு இருக்குல்ல, இது என்னன்னா துளசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அலங்கல்னா மாலை. அலங்கல்னா அலங்காரம் பண்ண போறோம். ஒரு அலங்காரம் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு மாலை தேவைப்படும் இல்லையா? அப்ப துழாய் அலங்கல் அப்படிங்கிறது என்னது? துளசி மாலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புயம். புயம்னா தோல். அத்தாடி இவன் தோலை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. அவ்வளவு பெருசா வச்சிருக்கான் தோலை. அதான் புயம்னா பயம்னு வச்சுக்கோங்க. தோலை பார்த்தவன பயம். இல்லைன்னா நான் தேலை பார்த்தவன பயந்துட்டேன் அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. பகலினா அம்பு. எல்லா கோட்டையும் சுத்தி அகழி இருக்கும். அந்த அகழியை தாண்டி வந்துட்டீங்கன்னா அம்பை விட்டு கொண்டுருவாங்க. அதான் பகலி அப்படிங்க. அப்போ பகலி அப்படின்னா அம்பு. அடுத்த நாமம்னா பெயரு. அப்ப நாம் கியா ஹே அப்படிம்பாங்க இல்லையா? அப்ப நாமம்னா பெயரு. தேட்டைன்னா திரட்டை செல்வம். நான் என்னென்ன செல்வத்தை எல்லாம் திரட்டணும் அது எல்லாத்தையும் என் கோட்டைக்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அப்ப தேட்டை அப்படிங்கறது கோட்டை நான் மாத்திட்டேன். தேட்டைனா திரட்டை செல்வம். மீட்சினா மேன்மை. ரைட்டா? நான் ரொம்ப நொடி விழுந்து போயிட்டேன். என்னை எப்படியாட்டும் மீட்டு கொண்டு போயிரு கடவுளே. மீட்சி அப்படின்னா மேன்மை அடைய செய் அப்படின்னு அர்த்தம். மீட்சினா மேன்மை. மாலை அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? மாலை நம்ம போட்டுட்டோம்னா நம்மள என்ன சொல்லணும்? நீங்க வாங்க போங்கன்னா கூப்பிடணும். நீ வான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. லவ்வரா இருந்தாலும் நீங்க வாங்கன்னு சொல்லணும். அப்போ மாலை அப்படின்னா நீங்க வாங்கன்னு கூப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலைன்னா நீங்க. போதுன்னா மலர். ஒரு பூ அப்படி மலரும் போது அப்படிங்கிறது நீங்க ஷார்ட்கட்ஸா வச்சுக்கணும். மலரும் போது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பொய்கை. சரவண பொய்கையில் அப்படின்னு பாட்டு இருக்குங்க. அப்ப சரவணன்னா முருகன். முருகன் குளத்துல போய் குளிக்க போறாரு. அதுதான் நீராடி அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? அப்ப பொய்கைன்னா குளம். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். பூகம்னா கமுகு. கமுகுனா பாக்கு மரம். ரைட்டா? பூகம் வருது. அதை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அப்படி மரம் அப்படியே என்ன செய்யும்? அப்ப பார்க்கணும்னா மரம் சொல்லியிருக்கேன். பாக்கு மரம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். பூகம்பம் பார்க்க மரத்தை பார்க்கணும். திரள்னா வலிமை. உன் வலிமையை இங்க வச்சு காமிக்காத. போய் திடல்ல போய் காமில அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப திரள் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அமுத கிரணம். அமுதம் கிடைச்சதுன்னா நமக்கு என்னது? மனம் அப்படியே குளிர்ந்துரும் இல்லையா? அப்ப குளிர்ச்சியான ஒளி அப்படின்னு அர்த்தம். கிரணம்னா என்னது? சூரிய கிரகணம் இருக்குல்ல, அது மாதிரி ஒளி. உதயம்னா என்னது? சூரிய உதயம். உதயம்னா என்னது? சூரிய உதயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப உதயம்னா சூரியன். நெக்ஸ்ட் மதுரம். இந்த கையில மது, இந்த கையில ரம்மு. ரெண்டு இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப இன்பமா இருப்போம். சரியா? அப்ப இனிமை அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்து நரவம் அப்படின்னா தேனு. தேனை தப்பி தவறி கையில இருந்து தலையில வச்சுன்னா முடி நரைச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால நரவம்னா தேன் வச்சுக்கோங்க. சலவினா கடல். கடலுக்கு நீங்க போய் குளிங்களேன் திருச்செந்தூர்ல. சவதியே இருக்காது. ஃபுல்லா நல்லா ஆத்து மண் கணக்கா இருக்கும். அப்ப சலவி அப்படின்னா கடல். திருச்செந்தூர் கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. புவனம்னா உலகம். புதுமனை கோவிலான்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய பவனம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கேசவன் பவனம் அப்படின்னு போடுவாங்க. பவனம்னா என்னது? வீடுன்னு அர்த்தம். பூவனம்னா உலகம்னு அர்த்தம். அவ்வளவுதான். மதலைனா குழந்தை. மழலைனாலும் குழந்தை தானே? அப்ப ரெண்டு லிங்கம் வச்சுக்கோங்க. பருதி புரி. பருதினா என்னது? சூரியன். ரைட்டா? மதராசப்பட்டினத்துல பார்த்திருப்பீங்க. பருதி அப்படிங்கிற பேரு. சரியா? அதனால பருதிபுரி. வைத்தீஸ்வரன் கோயில். ரைட்டா? அதுல அந்த பருதி என்ன செய்வாப்புல? அந்த ஹீரோயினை கரெக்ட் பண்ணதுக்கு வைத்தியம் பார்ப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வைத்தீஸ்வரன் கோயில் தான் பருதிபுரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதோட நம்ம 8ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, பயனடைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.